ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. இன்னைக்கும் ஒரு ராமாயண நிகழ்வை தான் பேச போறோம். ஸ்ரீராமன் காட்டுக்கு வனவாசம் போகணும் அப்படிங்கிறது தந்தையினுடைய உத்தரவு. ராமன் கிளம்பினதோட பின்னாடியே சீதாதேவி நானும் வரேங்கிறா. லக்ஷ்மணன் நானும் வரேன் அண்ணா உன் கூடன்னு கிளம்பியாச்சு. கங்கை நதியை கடந்து அந்த கரைக்கு போகணும். அப்பதான் முதலாக குகன் ஸ்ரீராமனை பார்க்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி ராமனை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார். ராமனை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையும் இருக்கு, ஒரு பக்தியும் உண்டு. ஸ்ரீராமனை பற்றி சகல விஷயங்களும் குகனுக்கு தெரியும். நாட்டை இழந்து தன் முன்னாடி மர உரி தரித்து நிற்கக்கூடிய ராமனை பார்க்க முடியல. அவரால் கண்கள் அப்படியே கண்ணீர் கொட்டுது. என்னால உனக்கு என்ன உதவி செய்ய முடியும் ராமான்னு கேட்கிறார். அப்ப ராமர் சொல்றார், கங்கையை கடந்து அந்த கரைக்கு போகணும் குஹா அப்படின்னு ஒரு உதவி கேட்கும்போது அப்பதான் யாரோ ஒருத்தர் படகுல வந்து அந்த படகு அவங்கள இறக்கி விட்டுட்டு புறப்படுறதுக்கு தயாராகுது. கேவத்னு சொல்லக்கூடிய ஓடக்காரன். குகன் அவனை அணுகி, கேவத் உன்னுடைய படகை இங்க கொண்டு வா அப்படின்னு சொல்ல படகு கிட்ட வருது. கேவத் இதோ நிற்கிறாங்களே இவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு குகன் கேட்குறான். அயோத்தி மகாராஜா ஸ்ரீராமர், சீதாதேவி அவருடைய மனைவி, அது லக்ஷ்மணன் அவருடைய சகோதரன். இவர்களை அந்த கரைக்கு கொண்டு போய் விடணும், கொண்டு விடுறையான்னு கேட்கிறார். கேவத் என்ன பண்றான், ஸ்ரீராமனையும் லக்ஷ்மணனையும் சீதாதேவியும் வணங்குறான். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போதும் இரவுல தூங்கும் போதும் ஸ்ரீராமநாமம் சொல்லக்கூடியவனாம் கேவத். ஐயா குகனே, நானே இவங்களை கொண்டு போய் கங்கையினுடைய மறுகரையில இறக்கி விட்டுடுறேன், சேர்க்கிறேன்னு சொல்லி மறுகரையில கொண்டு போய் விடுறான். குகன் கேவத்துங்கிற ஓடக்காரனை கூப்பிட்டு, இது ராமர், லக்ஷ்மணன், சீதாதேவி, இவங்களை கொண்டு போய் கங்கையினுடைய மறுகரையில இறக்கி விடணும், உன்னுடைய ஓடத்துல இறக்கி விட்டுடுன்னு சொல்ற. சரி நானே இறக்கி விட்டுடுறேன்னு கேவத்தும் கங்கையினுடைய மறுகரையில கொண்டு போய் இவங்க 3 பேரையும் இறக்கி விடுறான். படகுல இருந்து ஸ்ரீராமர் இறங்கும் பொழுது கேவத் மற்றும் அவனுடைய மனைவி 2 பேரும் கங்கை ஜலத்தால ஸ்ரீராமரினுடைய பாதங்களை கழுவி வணங்கி அந்த ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கிறாங்க. கேவத்தனுடைய வஸ்திரத்தான ஸ்ரீராமனினுடைய பாதங்களை துளியும் தூசி இல்லாம துடைக்கிறான். கையை பிடித்து எல்லாரையும் படகுல இருந்து நதிக்கரையில இறக்குறான். சீதாதேவி மன நிறைவோட தன்னுடைய மோதிரம் ஒன்ன கழட்டி ஸ்ரீராமன் கிட்ட தரா. இத அவருக்கு பரிசாக கொடுங்கள்ங்கிறா. அம்மா வேண்டாம்னு மறுக்கிறாங்க. ஓ அப்படியா கேவத், நீ இதை பரிசாக ஏற்க வேண்டாம், எங்களை படகுல ஏத்தி கங்கையை கடக்க பண்ணினே இல்லையா, அதுக்கு கூலியாக எடுத்துக்கோன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அந்த மோதிரத்தை அவன்கிட்ட நீட்டுறார் ஸ்ரீராமர். ஸ்ரீராமா, ஒருவேளை நான் பரிசாகவாவது இதை நான் ஏத்துட்டு இருந்திருப்பேன், நிச்சயமா கூலி வாங்க மாட்டேன்னு சொல்றான் கேவத். என்னப்பா கேவத் நீ பேசுறது வினோதமா இருக்கே, ஏன் என்கிட்ட கூலி வாங்க மாட்டியான்னு கேக்குறார் ராமர். தொழில் விசுவாசம் ஐயாங்கிறான். கேவத் கொஞ்சம் புரியும்படியா சொல்லு, தொழில் விசுவாசத்துக்கும் என்கிட்ட நீ கூலி வாங்காம இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னுட்டு. ஒரு நாவிதன் மற்றொரு நாவிதனுக்கு சேவை செய்யும் பொழுது கூலி வாங்க மாட்டான். துணி வெளுக்கிறவன் இன்னொரு துணி வெளுக்கிறவன் கிட்ட கூலி வாங்க மாட்டான்ங்கிறது உலக வழக்கம். சரி அது இருக்கட்டும், அதுக்கும் நீ எங்கிட்ட வாங்காம இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியலையே, விளக்கமா சொல்லு அப்படின்னு ராமர் கேட்கிறார். அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தான் கேவத். இன்னைக்கு ராமாயணத்தினுடைய ஒரு நிகழ்வை தான் பேசிட்டு இருக்கோம். அப்போ கேவத் வந்து ராமனையும் லக்ஷ்மணனையும் சீதாதேவியும் கங்கையினுடைய மறுகரையில இறக்கி விடுறான். சீதாதேவி அவனுக்கு மோதிரத்தை பரிசாக கொடுக்க சொல்லி ராமர் கிட்ட கொடுக்கறா. ராமனும் கேவத் கிட்ட கொடுக்கும் போது நான் வாங்க மாட்டேங்கிறான். ஏன்பா அப்படின்னா தொழில் விசுவாசம்ங்கிறான். தொழில் விசுவாசமா, எனக்கு ஒன்னும் புரியலையே, விளக்கமா சொல்லு அப்படின்னு ராமர் கேட்கிறார். கேவத், நீ துணி வெளுப்பவனோ நாவிதனோ எனக்கு அவ்வாறு சேவை செய்யலையே, நீ படகோட்டி தானேங்கிறார் ராமர். உங்களுக்கா புரியாது, என்னை நீங்க சோதிக்கிறீங்க. நாம 2 பேருமே ஓடக்காரர்கள், படகோட்டிகள். நான் ஒரு கரையிலிருந்து இந்த நீரை மட்டும் கடக்க உதவக்கூடிய ஓடக்காரன் மட்டுமே. ஆனா நீங்களோ எல்லாரையும் ஜனனம் மரண துன்பங்களிலிருந்தும் இந்த சமஸ்கார கடலிலிருந்தும் கரை சேர்க்கக்கூடிய பரந்தாமன் அல்லவா. நாம 2 பேருமே படகோட்டிகள் தானே. நான் சின்ன படகோட்டி, நீங்க பிரம்மாண்டமான பெரிய படகோட்டி. நம் தொழில் ஆனா ஒண்ணுதானே சுவாமின்னு கேக்குறான். என்னையும் ஒரு நாள் இந்த சம்சார சாகரத்தை கடக்க உதவி செய்து உங்களுடைய கணக்க நேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ராமர் காலில் விழுந்து வணங்குறானாம் கேவத். ஸ்ரீராமரினுடைய கண்கள்ல இந்த ஓரத்துல நீர் கசியுது. இது ஒரு நிகழ்வு ராமாயணத்திலிருந்து ஒரு நிகழ்வை பேசினோம் நம்ம. இப்ப அடுத்ததாக கல்யாணத்தை பத்தி பேச போறோம். பொதுவாக கடவுளினுடைய கல்யாணம் அப்படிங்கிறது விசேஷம். சீதா கல்யாணம் பண்ணுவாங்க, ராதா கல்யாணம் பண்ணி பார்ப்பாங்க, ஆண்டாள் கல்யாணம் கூட இருக்கு. அதே போல பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது நிறைய கடவுள்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு நாள், விசேஷமான நாள். அதுபோல சிவன் பார்வதி திருமணத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மொத்தத்துல 5 விதமான கல்யாணம் இருக்கான். சிவன் பார்வதியினுடைய கல்யாணத்தை 5 வகையாக சொல்றாங்க. முதல்ல சாட்சி விவாகம். இது வேதாரண்யத்துல அகஸ்தியருக்கு தென்புலத்துல காமிச்சது. அடுத்தது கந்தர்வ விவாகம், திருவீழிமிழலையில கந்தர்வ முறைப்படி நடந்த திருமணம். அடுத்தது பிரதிஜ்ஞா விவாகம், மதுரையில மீனாட்சியினுடைய வாக்கை காப்பாற்ற அவளை மணந்தது.
4வது ஹாஸ்ய விவாகம், பந்தநல்லூர்ல விளையாட்டாக பந்தாடி பார்வதியை மணந்தது. 5வது பூலோக பிரத்யக்ஷ விவாகம், திருமண விதிகளை பின்பற்றி வேத முறைப்படி நடந்த திருமணம், திருமணஞ்சேரியில இது நடந்ததாம். இதைத்தான் நம்ம இன்னைக்கும் மரபாக பின்பற்றி வரும். இன்னைக்கு ராமாயணத்தினுடைய ஒரு நிகழ்வை பேசினோம். அதே போல திருமணம் அப்படின்னு வரும்பொழுது கடவுள் திருமணம்ங்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் சிவன் பார்வதி திருமணத்தை பற்றி பேசினோம். எத்தனை வகையாக, 5 வகையாக திருமணங்கள் நடந்தது, எந்தெந்த வகைக்கு எந்தெந்த இடத்துல வச்சு நடந்ததுங்கிறத பேசினோம். காட்சி விவாகம், காந்தர்வ விவாகம், பிரதிஜ்ஞா விவாகம், ஹாஸ்ய விவாகம், பூலோக பிரத்யக்ஷ விவாகம் அப்படின்னுட்டு இன்னைக்கு நம்ம பின்பற்றக்கூடிய அந்த மரபு அப்படிங்கிறது இந்த பூலோக பிரத்யக்ஷ விவாகம் தான். திருமணஞ்சேரியில வைத்து நடந்தது. அதனால அந்த தலம் அவ்வளோ விசேஷம். இன்னைக்கும் கூட திருமணம் தள்ளி போகுது அப்படின்னா திருமணஞ்சேரியில போய் பரிகாரம் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி பரிகாரம் பண்றதுக்கு முன்னாடி அங்க அந்த தலத்தோட தொடர்புடைய அந்த விஷயம் என்ன அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது இன்னும் விசேஷம். ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.